we continue to see as how we should walk in this Christian life. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழுகிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். This morning we saw the first part. இந்த காலையில் முதலாவது பகுதியை பார்த்தோம். Looking at Jesus, இயேசுவை நோக்கி, run with patience, பொறுமையோடு ஓடுகிற ஒரு வாழ்க்கை. We live in a world where there is no patience. பொறுமை இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because we don't have patience, we really are affected very much in our own lives. பொறுமை இல்லாததுனால நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக விதங்களில் பாதிக்கப்படுகிறோம். பட் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ், இந்த இடத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஹீப்ரூ 12:1, எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. ஹீப்ரூ 12:1, wherefore seeing we also are compassed about is so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doeth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எத்தனை திரளான சாட்சிகள், இத்தனை திரளானன்னு சொல்றார். ஏகப்பட்ட பேர் ஆண்டவரை நம்பி உண்மையான சமாதானமுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களை நம்ம இன்னைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has kept so many people who really followed God and live a life of peace. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற, நம்மை சுற்றி எப்போவுமே இது இருக்குதுங்க. The world is such, இந்த உலகம் அப்படித்தான் இருக்குது. என்னென்ன இருக்குது நம்ம தொடர்ந்து பார்த்தோம். We saw already for so many weeks. என்னென்னா, the lust of the eyes, கண்களின் இச்சை. The whole world is now occupied with the lust of the flesh, the lust of the eyes. கண்களின் இச்சையில் இன்னைக்கு உலகமே மாட்டிக்கிட்டு இருக்குது. Take the cell phone. செல்ஃபோனை நீங்கள் எடுத்துக்கங்க. You have everything to feed your lust of the eyes. இந்த கண்களின் இச்சைக்கு போதுமான தீனியை கொடுக்கறதுக்கு அதுவே போதும். All evil things are now open. எல்லா அசுத்தமான காரியங்கள் இதில் இருக்கு. So many young people, old people, even small children are being spoiled by the eyes through the cell phone. சின்ன பிள்ளைகள், பெரியவங்க, வயதானவங்க கூட இந்த செல்ஃபோனில் மூலம் கண்களின் நிச்சயனால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அதிகம் இருக்குது. லஸ்ட் ஆஃப் தி ஃப்ளஷ், மாம்சத்தின் நிச்சயங்கள். பல விதங்களில் அதை பற்றி நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். ப்ரைட் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கையில் ஒரு பெருமை, நான், ஐ ஆம், ஐ வாண்ட், எனக்கு விரும்பினது. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம், த கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்தினுடைய கவலைகள். நான் என்ன பண்ணுவேன், வாட் ஷல் ஐ டூ? ஒன்று இல்லைன்னா ஒன்று பிரச்சனை தான் இருக்குது. If there is one thing lacking, if we have all other things, there is another thing which is lacking. மற்றதெல்லாம் இருந்தால் இது பிரச்சனை, இது சரி இருந்தால் இன்னொரு பிரச்சனை. When this is right, there is another problem. So we always live a life of worry. கவலை ஏதாகிலும் ஒரு விதத்தில் people are worrying, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. One problem is solved, oh, this is the problem. இதுக்காக ஜாம் பண்ணிக்க. Sometimes people used to ring me up in the phone because they see our apps and
through the online, they hear messages. ஆன்லைனில் மெசேஜ் கேட்குறாங்க, ஆப்ஸ் பார்க்குறாங்க. அண்ட் they used to tell, please pray for me brother, this is the problem. இதுக்காக எனக்கு ஜாம் பண்ணிக்க பிரதர், இதுவே என்னுடைய பிரச்சனை. 2 days back one sister phoned me. 2 நாளைக்கு முன்னால் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. I married at the age of 35. 35 வயசில் தான் கல்யாணம் பண்ணேன். பட் மை லைஃப் ended up in divorce. அது டிவோர்ஸ் ஆகிப்போச்சு. இப்போ வேறு எப்படி அடுத்தது எனக்கு பயமாக இருக்குது. I am afraid. See how so many things are taking hold of us. நிறைய காரியங்கள் இப்படியே நம்மளை பற்றி கொள்ளுகிறது. lot of worries, அநேக பிரச்சனைகள். and the deceitfulness of riches, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நம்ம இருக்கிறதுல திருப்தியே இருக்கிறது இல்லைங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. வாட்ஸ் த பிக் ப்ராப்ளம்? God has given us so much. இவ்வளோ தேவன் கொடுத்துருக்காரு. we are better off than previous situation. முன்ன இருந்ததை விட இவ்வளோ பரவாயில்ல தான். பட் this heart is so deceitful. இந்த இருதயம் ரொம்ப பொல்லாத இருதயங்க. ஆகவே ஐயோ எனக்கு இது இல்லையே அது இல்லையே, ஓ ஐ டோன்ட் ஹவ் திஸ், ஐ டோன்ட் ஹவ் தட். Dear people, I tell you, godliness with contentment is a great gain. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்படுகிறது. Only when godliness is there, you will have contentment. அது தெரிஞ்சுக்கங்க. அதாவது தெய்வ பக்தி இருந்தால் தான் போதுங்கிற மனசு இருக்கும். தெய்வ பக்தி எங்கே இல்லையோ, where there is no godliness, எவ்வளவு தான் இருந்தாலும் நீ திருப்தி அடையவே முடியாதுங்க. you will not be satisfied however much. அது நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய வியாதிங்க. இட்ஸ் a big disease. So on the one hand we worry, ஒரு பக்கம் கவலை, இல்லாததை குறித்து பல காரியம். இன்னொரு பக்கம் இருக்கிறத வச்சு திருப்தி அடைய முடியறதில்ல. we are not satisfied in what we have. why? ஏன்? because Jesus is not your guide. இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகாட்டியா இல்லைங்க. you are the boss of your life. வாழ்க்கைக்கு எஜமானன் யாருன்னா நீ தான். you say that I believe Jesus, இயேசுவை நம்புறேன்னு சொல்ற. you say that you trust God and you pray, even read the Bible. ஆண்டவரை நம்புற, வேதத்தை வாசிக்கிற, ஜெபிக்கிற. பட் யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நீயே எஜமான். சங்கீதம் 23 என்ன சொல்லப்படுகிறது? வாட் த Psalm 23 says, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd, I will not want. ஆண்டவர் உன்னுடைய மேய்ப்பராய் இருப்பாரானா, if God is your shepherd, நான் குறைவாக இருக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன். you will never say I lack. so these are all the asset tests. இதெல்லாம் to know you spiritually, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்குங்கிறத அறிந்து கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு வழிகாட்டிங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உண்மையான விதத்தில் ஆண்டவரை முழுமையாக நாம் சார்ந்து கொள்ளாததுனால வர்ற பிரச்சனை தாங்க. சார் ஆல் த டிஃபிகல்டிஸ். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போன தடவை பார்த்தா நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், த ரேஸ் தட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் அஸ். உனக்குன்னு ஆண்டவர் ஒரு வழியை வச்சுருக்காருங்க. God has got a path. He has appointed it. அதை நிர்ணயிச்சிருக்கிறார். அதில் நீ பொருந்தி கொள்வது தான் சரியான காரியம். ஃபிட் இன் டு தட் இஸ் த ரைட் திங். அடுத்தது இந்த காலையில் பார்த்தோம், பொறுமையோடு ஓட கடவோம், வித் பேஷன்ஸ். இது எல்லாம் இல்லைன்னா
நமக்கு பொறுமை இருக்காதுங்க. If we don't all these things, we can't have patience. பொறுமை இல்லாததுனால நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். We lose peace and we disturb the peace of the family. குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுத்துடுறோம். All of a sudden we get angry. சட்டுன்னு கோபம் வந்துடுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பொறுமையோடே இயேசுவை நோக்கி பொறுமையோடே ஓடுப்பா. Look at Jesus and run the race with peace. இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுகிறதுல தான் இந்த பொறுமையானது இருக்கும். அப்புறம் இந்த காலையில் நம்ம பார்த்தோம், we saw in the morning, we have a sinful nature in us. நமக்குள்ள ஒரு பாவ சுபாவம் என்பது இருக்கிறது. Whether we are saved or unsaved, this sinful nature is in us. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படலைங்கிறதே இல்லை, பாவ சுபாவம் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இந்த பாவ சுபாவத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. யூ கான் கண்ட்ரோல் இட். உனக்கு தெரியும், யூ நோ கெட்டிங் ஆங்க்ரி இஸ் நாட் குட். கோபப்படுறது நல்லதில்லைன்னு உனக்கு தெரியும். நிறைய காரியங்கள் நீ செஞ்ச பின்னால் வருத்தப்படுற. So many things you feel bad after doing this. ஏன்? Why? Because of the sinful nature in us. நமக்குள்ள ஒரு பாவ சுபாவம் இங்கே இருக்குதுங்க. இதை ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். We must hand it over to God. நான் சொன்னேன் இந்த காலையில், ஆண்டவரே எனக்குள்ள இந்த சுபாவம் இருக்குது. பல காரியங்களை பார்த்தோம். பொறாமை, பெருமை, மேட்டுமை, சண்டை, கசப்பு, வெறுப்பு, எல்லாம் இதிலிருந்து வரும். பார்த்தோம் காலையில் இந்த இருதயத்தில். இதையெல்லாம் கட்டி ஆளுகை செய்து உன்னால் முடியாது. யூ கான் டூ தட். இன்றைக்கி ஒரு மாதிரி இருப்பேன், நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பேன். யூ வில் பி பிஹேவிங் லைக் திஸ் at one time, the other day it will be different. காலையில் ஒரு மாதிரி இருப்பேன், சாயந்தரம் ஒரு மாதிரி இருப்பேன். You will be one way in the morning and the other way in the evening. So how could I handle it? இது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது? You gave it to God. தேவனிடத்தில் அதை கொடு. பைபிள் சொல்லுது, நம்ம ஆண்டவர் அறிஞ்சிட்டா கூட இந்த பழைய மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன் எப்பவும் இருக்கிறான் உள்ள, தெரிஞ்சுக்கங்க. The old man is there. அவன் எப்பவும் வெளியே வர துடிச்சிட்டு இருப்பான். He will be always there. When you are saved, that new man, புதிய மனுஷன், அதான் பைபிள் சொல்லுது, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். You must put on the new man. பாருங்க, ஒன்று இங்கே நம்ம லூக்கா 5வது அதிகாரத்தில், Luke's Gospel 5th chapter, we see this was taking place in a sea, near the sea. அங்கே கடலின் ஓரத்தில் இந்த காரியம் நடைபெறுகிறது. You see, Luke's Gospel 5th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், கெனசரேத்துங்கிற ஒரு கடலின் அருகே இயேசு போகிறார். This is the first time Peter is meeting Jesus. பேதுரு இயேசுவை முதலாவது அப்போ தான் அவன் சந்திக்கிறான். He was a fisherman. அவன் ஒரு மீன் பிடிக்கிற மனுஷன். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான், அங்கே வலையை போட்டு அலசிட்டு இருக்கிறாங்க. You see the second verse, first verse, second verse, 1-2. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். So many people gathered. அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். You see, these people are all washing their nets. இந்த வலையை அலசிட்டுருக்கிறாங்க. அவங்க என்ன மனநிலையில் அலசிட்டுருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, we really know in what mindset they are washing their nets. It's very
பேத்தட்டிக், ஒரு பரிதாபமான நிலை. அதை பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, 3வது வசனத்தில், அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. 2 படகு இருந்தது. ஆனால் இயேசு சீமோன் படகுலேயே கரெக்டாக ஏறுறார். தட் இஸ் காட்ஸ் வெல். அது அவனுடைய சித்தம். பாருங்களேன், 2 படகு இருந்தது. அந்த படகு விட்டுட்டார், இன்னும் படகுல ஏறார். காட் இஸ் கெட்டிங் இன் த போட் ஆஃப் பீட்டர். சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். He sat in that boat. He was preaching. அப்போ பிரசங்கம் பண்ணிட்டு அவர் நேராக டைரக்டாக பீட்டர்கிட்ட பேசுகிறார். He is talking directly to Peter. என்ன சொல்கிறார் 4வது வசனத்தில், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். 4th verse. Here we see Mark's Gospel 5th chapter 4th verse. நீ go deeper, ஆழத்தில் போங்க. Luke's Gospel, லூக்கான் 5வது அதிகாரம், ஆழத்தில் போய் போடுங்கப்பா. Go and let your net in the deep. அங்கே போய் ஆழத்தில் அவிதமாக நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்க பேசுகிறாங்க பாருங்கள். ஸோ வாட் வாஸ் ஹீ டெல்லிங், வாட் வாஸ் ஹீ ஸ்பீக்கிங், என்ன சொல்கிறாரு? And now when he had left speaking and said unto Simon, launch out into the deep and let down your nets for a draught. அப்போ தான் பேதுரு பேசுகிறார். he is talking. என்ன சொல்கிறாருன்னா 5வது வசனத்தில், அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை சொல்கிறாரு. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, அப்போ எப்படி அலசிட்டு இருக்காங்க, நான் ஒன்றும் அகப்படாமல் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நோ யூஸ். And Simon answering said unto him, Master, we have toiled all the night and have taken nothing. முழுதும் பண்ணுறாங்க, முழுதும் பிரயாசப்பட்டுட்டோம். we toiledன்னு சொல்லுவது, அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு. ஏன்னா இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், இந்த அனுபவம் இல்லைவங்க. so many years they were fishermen, அநேக வருஷமாக மீன் பிடிக்கிறவங்க. they know where the fish could be caught. மீன் எங்கே பிடிக்க முடியுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். but this night, இந்த ராத்திரி முழுதும் பண்ணிட்டாங்க. சொல்கிறாங்க, ஒன்றும் அகப்படலை, ஒன்றுமே கிடைக்கல. இயேசுவுக்கு அது எப்படி தெரியும்? how did Jesus know that? yes, Jesus knows everything of our lives. இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாமே தெரியுங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், உன்னுடைய பிரச்சனை என்ன? வாட் இஸ் யுவர் சிக்னஸ், உடைய வியாதி என்ன? வாட் இஸ் யுவர் டிஃபிகல்ட்டி, உடைய போராட்டம் என்ன? காட் நோஸ் எவ்ரிதிங். எல்லாமே தெரியும். நம்ம நினைக்கிற ஆண்டவருக்கு என்னை பற்றி தெரியுமா? வில் காட் நோ மீ, about me, என்னை பற்றி தெரியும். I tell you dear friend, everything God knows you. உன்னை பற்றி தெரியும், உள்ளும் புறமுமா தெரியும் உன்னை பற்றி. அப்போ அவன் சொன்னான், என்ன ஒன்று சொன்னான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அவன் ஒன்று சொன்னான், ஆண்டவரே, நாங்கள் ராத்திரி முழுக்க ட்ரை பண்ணிட்டோம். and Simon answering said unto him, Master, we had toiled all the night and have taken nothing. Nevertheless, at thy word I will let down the net. பாருங்க, நீங்கள் ரொம்ப பிரயாசப்படுறீங்க. you are toiling so much, but you are empty handed. வெறுங்கையை தான் நிற்கிற. no peace, no joy, no happiness. of course you work day and night, ராத்திரி பகலாக இருக்கிற. ஆனால் meet
கூட்டி கழித்து பார்த்தா யூ ஆர் a miserable man. நிர்பந்தமான மனுஷன். பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக ஒழிக்க ஒன்றுமே இல்லைங்க. there is nothing to hide. நான் நேர்மையாக கேட்குறேன், ஐ ஹானஸ்ட்லி, do you have peace in your heart? ஒரு விதத்தில் சமாதானம் இருக்கா? do you have peace in your heart? ஒரு விதத்தில் சமாதானம் இருக்கா? do you have the joy of the Lord in your life? கர்த்தருடைய சந்தோஷம் உனக்குள்ள இருக்குதா? let us be honest, நேர்மையாக இருப்போம். we don't have, that is the real situation. என்கிட்ட இல்லை, அதுதான் உண்மை. why don't you acknowledge? ஏன் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிற? so he acknowledged, ஒத்துக்கிட்டாங்க. dear people, unless we learn to acknowledge what we are to God, God will not deal with us. நம்ம என்ன உண்மையாக இருக்கிறோமோ அதை ஒத்துக்காமல் இல்லைன்னா ஆண்டவர் நம்மோடு இடைப்பட மாட்டாருங்க. திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம். இதுதான் உன்னுடைய பிரச்சனை. யூ நோ வாட் யூ ஆர். உன் பிரச்சனை என்னங்கிறது தெரியும். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் மிசரபிள். நீ நிர்பந்தமாக இருக்கன்னு தெரியும். பட் யூ டோன்ட் கோ அண்ட் அக்னாலேஜ் வாட் யூ ஆர். நீ என்னங்கிறத ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிற. ஸோ பட் திஸ் பீட்டர், பேதர் என்ன பண்ணான்? இந்த ஒரே ஒன்றும் நான் அகப்படலை. Dear people, the real thing that you will be blessed is by acknowledging what you are. நீ இருக்கிறதுல உண்மையாக ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கிறதா. யூ மஸ்ட் கோ டு காட். தேவனிடத்தில் போகணும். யூ ஆல்வேஸ் ட்ரை அண்ட் ட்ரை அண்ட் ஃபெயில் அண்ட் ட்ரை ஃபெயில் ட்ரை ஃபெயில் ட்ரை ஃபெயில். இதே தான் உன்னுடைய சர்க்கிள். முயற்சிக்கிற தோக்கிற, முயற்சிக்கிற தோக்கிற, முயற்சிக்கிற தோக்கிற. திஸ் இஸ் த ரொட்டீன். இதுதான் வாழ்க்கையினுடைய கதையே. திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம். நீ போய் ஒருவேளை இயேசுவே எனக்கு ஆசீர்வதியும், லார்ட் பிளஸ், பட் யூ டோன்ட் அக்னாலேஜ் வாட் யூ ஆர். நீ உண்மையை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறியே. ஸோ அந்த இடத்துல பாருங்கள் என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன். ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். 6th verse. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். You see the 6th verse, 6வது வசனத்தில் பாருங்க. And when they had this done, they inclosed a great multitude of fishes and their net break. வலை கிழிந்து போகத்தக்கதாக மீனை பிடிக்கிறாங்க. Dear people, it is our unfaith. நம்ம அவிசுவாசப்படுறோம். அதெல்லாம் எனக்கு முடியுமா? Can it be for me? நம்ம எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் சொல்லணுங்க. நம்மக்கிட்ட அந்த ஒரு தன்மை இருக்குது பாருங்கள், இந்த பாவ சுபாவம் இருக்குது பாருங்கள். அந்த பாவ சுபாவம், தட் சின்ஃபுல் நேச்சர், அதில் ஒன்று அவிசுவாசம், அன்ஃபெய்த். எது எடுத்தாலும் இது எப்படி முடியுமா? ஆண்டவர் செய்ய முடியுமா? கேன் காட் டூ திஸ்? வி ஆர் ஃபுல் ஆஃப் அன்ஃபெய்த். அவிசுவாசம் இருக்குதாகவே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளே முயற்சி பண்ணி தோத்துக்கிட்டே போகிறோம். வி ஆர் நாட் ரியலி ஹாப்பி பீப்புள். சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. பட் காட், when he obeyed, when he entrusted, அந்த இடத்துல அவன் என்ன பண்ணான்? முழுக்க முழுக்க ஆண்டவரை நம்பி செஞ்சான். He didn't argue with God. தேவனிடத்தில் Jesus, we are fishermen. நாங்கள் மீன் பிடிக்கிற ஆளுங்க. We are fishing fishes in the sea so many years. பல வருஷமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். How could you say that we should go again for the fishing? மறுபடியும் போய் மீன் பிடிங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? we will be disappointed. நாங்கள் சோர்ந்து போயிடுவோம். No, dear people, we must repent of our unfaith. நம்முடைய அவிசுவாசத்துக்காக நல்ல மனம் திரும்பணும். we must repent. ஆண்டவரே, இந்த அவிசுவாசத்தை என்னிடத்தில் எடுத்து போடும்.
Why we get angry? ஏன் கோபப்படுறோம்? Because of all unfaith, அவிசுவாசம். Because we are frustrated, குழம்பி போயிருக்கிறோம். So small things we could not bear. சின்ன காரியம் கூட நம்மளால் தாங்கி முடியல. We get easily besetting. சீக்கிரமாக தள்ளப்பட்டு போயிடுறோம். So when he obeyed God, தேவனுக்கு கீழ்ப்படிந்த பொழுது, he saw the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். Dear people, there is no other way. வேறு வழியே கிடையாது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது, ஆண்டவரே எனக்குள்ள இந்த காரியமெல்லாம் இருக்குன்றதை ஒத்துக்கொண்டு அக்னாலேஜ் இட். நான் சொன்ன காலையில், ஆண்டவரே என்னுடைய இந்த பாவ சுபாவத்தை எல்லாம் நீர் ஆளுகை செய்யும். யூ கண்ட்ரோல் மை ஈவில் நேச்சர். ஆகவே இது இஸ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இப்போ இதை பார்த்த உடனே அந்த 7வது வசனத்தில், அப்பொழுது மற்ற படகுகளில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பாருங்கள், ஒரு படகுல தான் போனாங்க. they say went in only one boat. நான் பிடிச்ச மீனை பார்த்தா, the fishes they got, it's full for 2 boats. 2 படகுகளுக்கு நிரம்பினதாக இருந்தது. Dear people, God is real. தேவன் உண்மை உள்ளவர். அப்போ என்ன நடக்குது பாருங்கள். அப்போது 8வது வசனத்தில், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். He fell down at the feet of Jesus. When he saw, அவன் இந்த வாழ்க்கையில் இதனால் மட்டும் அந்த மாதிரி இவ்வளோ வருஷம் அவன் ஃபிஷர்மேன் தான், இவ்வளோ வருஷம் அவன் வந்து மீன் பிடிக்கிற ஆள் தான். ஆனால் இப்படி அவன் பார்த்துருக்கவே முடியாது. He would never seen such a thing. Never seen such a thing. இந்த மாதிரி அவன் பார்த்துருக்கவே முடியாது. He was astonished. ஆச்சரியப்பட்டுட்டான். So big fishes, பெரிய பெரிய மீன்கள், வலையை கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. The net will be torn. Dear people, God has got greater blessings for us. தேவன் பெரிய காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். He fell down at the feet of Jesus. இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து, நான் ஒரு பாவி ஆண்டவரே, I'm a sinner. நான் எனக்கு போய் நீங்கள் இவ்வளோ செஞ்சிட்டீங்களே. You have done so much for me. Dear people, when we look at Jesus and wait for him with patience, இயேசுவை நோக்கி அவருக்காக நாம் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது, God will great things in our lives. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். God will do great things in our families. நம்முடைய குடும்பங்களில் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவசர புத்தி. We are very short-tempered people. ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா உடனே வேறு வழி ஏதாவது பார்க்குறோம். We try to work out our own way. வேறு வழியில் பார்க்க நம்ம அவிதமாக பார்க்குறோம். பாருங்கள், ஒன்றே ஒன்று ஆண்டவர் சொல்கிறார் வாழ்க்கையில். ஜான்ஸ் காஸ்பல் 15th chapter, யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசு சொன்னார். யோவான் 15:5 என்ன சொல்கிறார்? John's Gospel 15:5, I am the vine, ye are the branches. He that abideth in me, and I in him, the same bringeth forth much fruit, for without me ye can do nothing. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளையே நம்ம மாற்றிக்க பார்க்க. we try to change us. இல்லை நான் நல்லா இனிமேல் நல்லா நடந்துக்குவேன். I will try to make up.
பாருங்கள், இந்த ஜென்ம சுபாவம் இருக்க இந்த கார்னல் நேச்சர் உன்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. யூ கான்ட் சேஞ்ச் இட். We are sinful. நானே ஒரு பாவி. நான் எப்படி என் பாவத்தை கட்டுப்படுத்த முடியும்? How could I control? I'm sinful. நான் பாவத்தன்மையே உள்ளவன். என்கிட்டருந்து எப்படிங்க நல்லது வரும்? How could good comes out of me? வராது. உப்பு தண்ணி கிணத்துல போய் நீங்கள் நல்லதை நீங்கள் எப்படிங்க எடுக்க முடியும்? இட்ஸ் a sour water well. நீ போய் நல்ல தண்ணியை பக்கெட்டாக எடுத்தால் கூட நல்ல தண்ணி வராது. இட்ஸ் a sour water. உப்பு தண்ணியாச்சே. ஸோ உன் வாழ்க்கையை உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியாது. யூ கான்ட் சேஞ்ச் இட். யூ மஸ்ட் அலோ காட் டு சேஞ்ச் யுவர் லைஃப். ஆண்டவன் வாழ்க்கையை மாற்ற நீ அனுமதி. கமிட் யுவர் வேஸ். உன்னுடைய வழியை ஒத்துக்கொள்ளு. உன் சுபாவத்தை எல்லாம் மாற்றுறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் கர்த்தர் தான் முடியும். God only can have a bridle. உன் கடிவாலை போட்டு உன்னை வழிநடத்தக்கூடியவர் அவர் மாத்திரம்தான். நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. யூ கான்ட் சேஞ்ச். அது ஆண்டவர் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வித்தவுட் மீ யூ கான்ட் டூ எனிதிங். அப்படின்னா என்னென்னா, நன்மையானது எதுவுமே செய்ய முடியாது. நீ செய்யலாம், ஆனால் நீ செய்கிறதெல்லாம் பாவமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால், ஆண்டவர் இல்லாமல் செய்கிறது எல்லாமே பாவம் தாங்க. வித்தவுட் காட் எவ்ரிதிங் இஸ் சின்ஃபுல். நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் கூட நீ என்ன நினைக்கிற? என்னை பற்றி 4 பேர் நல்லா பேசுவாங்க. ஈவன் இஃப் யூ டூ சம் ஹெல்ப், யூ திங்க் தட் somebody will talk good of me. அங்கே பாருங்கள், அந்த தற்புகழ்ச்சி இருக்குது. செல்ஃப் எக்ஸால்டேஷன். அப்போது நம்ம செய்கிறது எல்லாமே பாவத்தன்மை உள்ளது தான். அதனால தான் காலையில் பார்த்தோம், நன்மை என்னில் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த காரியத்தில் வச்சுட்டு பரலோகம் போக முடியாது. we can't go to heaven. ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் if you would like to go to heaven, பரலோகத்துக்கு போகணுன்னா இயேசுவனுடைய நீதி தேவை. you need God's righteousness. அது 100%, 100%. ஏன் நீதி கொஞ்சம், ஆண்டுடைய நீதி கொஞ்சம். my part righteousness and God's righteousness, no mixture of you. 100% முழுக்க you must surrender to God. நீ ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஏன் நீ அதை விலகி போகிற? why are you going away? wait upon God. தேவனிடத்தில் பொறுமை. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். வாழ்க்கையில் சொல்கிறார், you will bring forth much fruit. நிறைய கனிகளை கொடுக்குற அருமையான ஒரு வாழ்க்கை. அப்படின்னா என்ன? அருமையான கனிகள், ஆவிக்குரிய கனிகள் உன் வாழ்க்கையில் இருக்கும். you will have the fruits of the Spirit. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் என்கிட்ட இல்லையே. ஆமாம், இருக்காது. I don't have these fruits because you are not abiding in Christ. நீ கிறிஸ்துவில் தரித்திருப்பது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கதான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. வித்தவுட் மீ யூ கான்ட் டு எனிதிங். இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்தை நீக்க வந்த தெய்வகுமாரன் இயேசு கிறிஸ்து, the Lord Jesus Christ, he came into the world to take away our sins. நம்முடைய பாவங்களை எடுத்து போடும்படியாக வந்தார். he lived a righteous life. ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்ந்தார். he died on the cross. சிலுவையில் மரித்தார். he did 2 things. அவர் 2 காரியத்தை செஞ்சார். ஒரு காரியம், அந்த சிலுவையில் நம்ம பாவத்தை எல்லாம் நீக்கி போட்டார். when we trust him, அவரை நம்ம முழுமையாக நம்பும் பொழுது நம்ம பாவத்தை எல்லாம் அவர் எடுத்து போடுறார். the blood of Jesus Christ cleanseth us from all sins. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் only the blood of Jesus Christ can cleanse your guilt and your sins. நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும்,
அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், however big a sin the sins may be, however big a sinner you may be, only Jesus blood will cleanse you thoroughly. இயேசுவின் ரத்தம் தாங்க உன்னை முழுக்க முழுக்க சுத்தம் பண்ணுங்க. வேற முடியாது. நீ வாழ்க்கையில் நீ அங்கே வரமாட்டேங்கிற. யூ ஆர் நாட் கம்மிங் டு த ஃபவுண்டன். இந்த ஜீவ ஊற்றண்ட வரமாட்டேங்கிற. நீ பக்க தூரத்தில் இருந்து இயேசுவே இயேசுவே என்ற, யூ சே ஜீசஸ் ஜீசஸ், ஐ பிலீவ் யூ ஜீசஸ், இயேசுவே நான் நம்புகிறேங்கிற. பைபிள் இஸ் வெரி ஹானஸ்ட். வேதம் ரொம்ப நேர்மையாக பேசுது. யூ சி 1 ஜான் 1 யோவான் புத்தகத்தை எடுத்துக்கங்க. இங்கே வேதம் என்ன சொல்லுது? உள்ளது தாங்க பைபிளில். வேதத்தில் இது என்ன உண்மைன்னா உண்மை தான், பொய்னா பொய் தான். என்ன சொல்கிறாரு? 8th verse 8வது வசனம், 1 John 1st chapter 1 யோவான் 1வது அதிகாரம், 1 John 1st chapter. இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, 8வது வசனம் 8th verse, நமக்கு பாவம் இல்லை என்போமானால், தெளிவாக சொல்லிட்டார். இல்லை, நான் ரொம்ப மோசமான பாவி இல்லை, ஐ எம் நாட் ஸோ பேட் எ சின்னர். நீ உலகத்திலே வாழ்ந்ததில் ஒரே ஒரு பாவம் செஞ்சால் கூட நரகத்துக்கு தான் போவேன். யூ வில் கோ டு ஹெவன் ஹெல், பிகாஸ் பரலோகத்தில் தீட்டானது ஒன்றும் பிரவேசிக்காது. இட் ஓன்ட். ஆனால் உன் பாவத்தை எல்லாத்தையும் கழுவுற ஒன்றே இயேசுவின் ரத்தம், த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், அப்படி நம்ம சொல்லுவோமானால், 8th verse, if we say that we have no sin, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். வேற யாரையும் நீ வஞ்சிக்கலப்பா, உன்னை நீ ஏமாத்திக்கிற. போதகனா என்ன ஏமாத்துறியா? இல்லையே, நீ உன்னை ஏமாத்திக்கிற. யூ டிசீவ் யுவர்செல்ஃப். நீ நினைக்கிற, இல்லை நான் அவ்வளோ மோசம் இல்லை, ஐ எம் நாட் டூ பேட். ஆமாம், நீ முக்கா கிணறு தாண்டிட்டேங்கிற. யூ சே தட் யூ முக்கா கிணறு தாண்டினா யூ கிராஸ்ட் 3/4 ஆஃப் த வெல். எங்கே விழுவ? முழுசாக கிணறு தாண்டலன்னா எப்படிங்க தப்புவேன்? ஹவு குட் யூ எஸ்கேப்? அதுதான் வேதம் சொல்லுது. முதலாவது, என்கிட்ட பாவமே இல்லை, நான் பரவாயில்ல, நல்லவனாக இருக்கேன் அப்படின்னா உன்னையே நீ வஞ்சிக்கிற. ஃபஸ்ட்டு அவர் சொல்லிட்டார், யூ டிசீவ் யுவர்செல்ஃப். அடுத்தது, சத்தியம் உனக்குள்ளே இல்லை. நோ ட்ரூத் இஸ் இன் யூ. அதான் சொல்லிட்டார். அப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன நான் ஏன் வஞ்சிக்கணும்? ஒய் ஷுட் ஐ டிசீவ் மை செல்ஃப்? ஏன் என்ன நானே வஞ்சித்து நரகத்துக்கு போகணுங்க? ஒய் ஷுட் ஐ டிசீவ் மை செல்ஃப் அண்ட் கோ டு த ஹெல் ஃபயர்? வேற யாரும் இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்குற, யூ ஹியர் காட்ஸ் வேர்ட், நீ உண்மையான உன்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பினா உனக்கு தான் நல்லது. இட்ஸ் குட் ஃபார் மீ. இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரீச். உனக்காக ஜெபிக்க பிரசங்கம் என்னுடைய கடமை. அஃப்கோர்ஸ் ஐ ப்ரே ஃபார் யூ, உனக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் நீ வியாதிக்கு நீ தானே மாத்திரை சாப்பிடணும். யூ மஸ்ட் டேக் மெடிசன் ஃபார் யூ. நானா சாப்பிட முடியும்? கேன் ஐ டேக் இட்? கேன் அதர் பீப்புள், கேன் யுவர் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் டேக் மெடிசன் ஃபார் யுவர் சிக்னஸ்? உடைய வியாதிக்கு உடைய கணவன் மனைவி யாரும் மாத்திரை எடுக்க முடியுமா? யூ ஹேவ் டு டேக் இட். நீங்கள் தான் எடுத்துக்கணும். அது வேதம் சொல்லுது, உன்னை நீ ஏமாத்துற. சத்தியம் உனக்குள்ள. அடுத்தது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், we confess our sins, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். If we confess our sins, He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. பார்த்தீங்களா? எல்லா அநீதியை ஒன்றும் விடாம எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மை இயேசுவின் ரத்தம், நாட் ஈவன் எ சிங்கிள் டாட். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 7வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு அவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
உடைய குமாரனாக இயேசுவின் இரத்தத்தினால், இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். But if we walk in the light as he is in the light, we have fellowship one with another, and the blood of Jesus Christ, his sin cleanseth us from all sins. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இதுதாங்க. The blood of Jesus Christ, he shed on the cross, சிலுவையில் சிந்தினார் உனக்காக. நீ அதை வேண்டாம்னா அருமையானே என்ன நம்பிக்கை இருக்குது? வாட் இஸ் கோ? சொல்லு, ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் கழுவும் ஆண்டவரே. லார்ட் வாஷ் மீ த்ரூ யுவர் ப்ரெஷியஸ் பிளட். விலையேறப்பட்ட இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. ஐ எம் டிஃபைல்ட், நான் தீட்டுப்பட்டவனை போல இருக்கேன். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அவர் இந்த உலகத்தில் நீதியாய் வாழ்ந்து அந்த நீதியை உனக்கு கொடுக்கிறார். என்ன ஒரு அருமையான காரியம்! அருமையாலே என்னுடைய வாழ்க்கையில் அப்போ நான் கோபமே இல்லாமல் வாழணும்னா எப்படிங்கன்னா, ஹவு ஷுட் ஐ லிவ்? ரைச்சியஸ் ஆங்கர் இஸ் டிஃப்ரெண்ட். நீதியான கோபங்கிறது வேறு, நீதியான கோபங்கிறது வேறு. கோபமே இல்லாத ஒரு மனுஷன் வாழ முடியாது. பட் ரைச்சியஸ் ஆங்கர் இஸ் டிஃப்ரெண்ட். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், அது வேறு. ஆனால் நீயும் நானும் பாவமுள்ள மனுஷன். ஆகவே நான் அதை நியாயப்படுத்துவதை விட ஆண்டவர் நம்ம அதிலிருந்து விடுதலை ஆக்கிறத கேட்கறதா நல்லது. Instead of justifying it, let us ask God to deliver us from this. இதிலிருந்து விடுதலை ஆக்க ஆண்டவர்கிட்ட கேட்போம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, அருமையாலே தெய்வகுமாரனாகி அவர் இந்த உலகத்தில் வந்து மரித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதையே நீ வேண்டான்னு சொன்னால் பைபிள் சொல்லுது, இரத்தத்தை காலில் மிதிக்கிற. If you don't want Jesus' blood to cleanse you, you trod on the blood of Jesus. So you can't escape God's wrath. தேவனுடைய கோபாக்கினிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் கோபம் மட்டும் இல்லை, உன் பாவ சுபாவத்தை எல்லாத்திலிருந்து விடுதலை தர ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. ஒன்லி ஒன் பர்சன். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, நீ ஒத்துக்க உன்னுடைய சுபாவம், சின்ஃபுல் நேச்சர். லார்ட் கண்ட்ரோல் இட். அடுத்தது, கிருபையாக எனக்கு இந்த ஈவை தாரும். நல்ல அதிகமான கனி கொடுக்குறியா நீ வாழ்க்கையில்? கசப்பு தான் ஆண்டவர் சொல்லுது. பிட்டர் ஃப்ரூட்ஸ் யூ ஆர் கிவிங். ஹவ் லாங் வில் யூ லிவ் இன் திஸ்? வாழ்க்கையில் எவ்வளோ காலம் ஜீவிப்பேன்? இந்த மாலையில் வாழ்க்கையை ஒப்புக்கொடு ஆண்டவரிடத்தில். லெட் அஸ் ப்ரே. செபிப்போம். வாழ்க்கையை ஒப்புக்கொடு ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, கசப்பான கனிகளை என் வாழ்க்கையை எடுத்து போடும். கசப்பான கனிகளெல்லாம் என் வாழ்க்கை நீக்கி போடும். மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற வாழ்க்கை. இவ்வளோ வருஷம் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் ஒரு ஆத்துமாவை கூட நான் ஆதாயப்படுத்தலை. I will not win even one single soul. ஆனால் பணத்துக்கு நம்ம எவ்வளோ தூரம் அலையிறோம், இவ்வளோ காரியம் செய்கிறோம். ஆனால் ஒரு ஆத்மா இந்த இவ்வளோ வருஷம் நீ இயேசுவை அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிறேன். You say that you win souls. இயேசுவை you know, say that you know God. ஆனால் ஒரு ஆத்மா மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஆதாயம் எல்லாம் இங்கே இல்லையே. நீ உலகத்துக்காகவே வாழ்ந்து உன்னையே நீ ஏமாற்றிக்கிற, உன்னையே வஞ்சிச்சுக்கிற. வாழ்க்கையில் அப்படி நீ செஞ்சு தான் உனக்கு சமாதானம் இருக்கான்னா அதுவும் இல்லை, அதுவும் இல்லை. வாழ்க்கை நிர்பந்தமாக இருக்க. உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தான் இந்த சத்தியத்தை சொல்கிறார். உனக்கு சரியான வழிகாட்டி அவர் தான். ஹீ இஸ் த கைட். அவரும் மெய்ப்பராக இல்லையே, அதுதான் பிரச்சனை. நீ அவர் மெய்ப்பராக இல்லாதனால நீயே தனியாக அங்கங்கே ஓடுற ஆடாக இருக்கிற. அவர் உன்னை மேய்க்கலை. ஆனால் இந்த மாலையில் ஒப்புக்கூட, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் அங்கங்கே ஓடிட்டு இருக்கிறேன், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு தைரியமாக என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லு, தப்பில்லை.
இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் நீர் கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரமும் உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. ஒவ்வொரு சில நேரமும் உடைய இரத்தத்தினால் நான் அதை கழுவப்படணும்னு சொல்லு ஆண்டவரே. நீர் இந்த மாலையில் கூட இந்த பேதுரு முழுதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி போகிறேன். ஒரு படகுல போனால் 2 படகு நிரம்பினது ஆண்டவரே. இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டவரே. எவ்வளவு காலம் எங்கள் வாழ்க்கையில் எப்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போம். எங்கள் சுபாவத்தை நீர் கட்டுப்படுத்தும், ஆளுகை செய்யும். நான் மேற்கொண்டு வாழ முடியாது, ஆனால் மேற்கொள்ளக்கூடிய பலத்தை நீர் கொடுக்கிறீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுகிறேன். பேதுரு சொல்கிறார், என்ன பலப்படுத்துகிறார்? ஆமாம், என் பாவ சுபாவத்தை மேற்கொள்ள முடியாது பலப்படுத்துகிறார். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருடைய பேசும். ஏன் ஆண்டவரே, எவ்வளோ சத்தியத்தை கேட்டால் கூட உண்மையான ஒரு மனமாற்றம் ஏன் வர்றதில்லை? ஏன் இப்படியாகவே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? ஆவியானவரே, நீர் வெற்றி விடாதிரும் ஐயா, வெற்றி விடாதிரும் ஆண்டவரே. என்ன எஞ்சிய காலம் எங்களுக்கு எவ்வளோ தெரியாது, ஆனால் எங்கள் வாழ்க்கையை நீர் ஆண்டவரே மாற்றும். ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை தார் ஆண்டவரே. நான் உண்மையாக இயேசுவில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பேன். அவர் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆனால் என் வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டாச்சு இயேசுவை அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிறேன். நான் எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை ஆத்துமாவுக்கு இயேசுவை பற்றி நான் சொல்லி என் வாழ்க்கையில் இயேசு என்னை மாற்றி சமாதானத்தை விடுதலை கொடுத்துருக்கான்னு சாட்சி சொல்லி அவங்களுக்கு உமக்கு முன்பாக அறிக்கிட்டிருக்கிறேன். ஆண்டவரை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. இதை தவிர வேறு வழி இல்லை ஆண்டவரே. ஒருவேளை அவங்க இதை கேட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா ஐயோ, அவங்க வாழ்க்கை எவ்வளோ பரிதாபமானதாக முடியும். இன்றைக்கி மாத்திரமில்லை, எஞ்சிய கால வாழ்க்கையுமே ஒரு பரிதாபமானதாகவே போய்விடுவேன். ஆண்டவரே, நீர் சந்தித்தரலும் மாற்றி போடும், கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.